அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா நம்ம இங்க வந்திருக்கிறது Dare to Escape. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எஸ்கேப் ரூம் கான்செப்ட்ல இருக்கிற செம்மையான சூப்பரான தரமான பிளேஸ் தான் இன்னைக்கு நான் விசிட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா சென்னையில ஏகப்பட்ட இடத்துக்கு நம்ம விசிட் பண்ணியிருக்கோம். பட் டிஃப்ரெண்டா இருக்கணும், இது வரைக்கும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் 2 தம்பிங்களோட Dare to Escape வந்திருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஏன்னா சென்னையில இந்த மாதிரி ஒரு பிளேஸை கண்டிப்பா நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட சூப்பரா ஒரு 1 hour இந்த உலகத்தை விட்டு வேற ஒரு உலகத்துக்குள்ள இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கும் கிடைக்கும், உங்க ஃபேமிலிக்கும் கிடைக்கும். செம்மையா இருக்க போகுது ஃபீல் அப்படின்னு சொன்னாங்க. எப்படிதான் இருக்குன்னு பார்த்துருவோம் வாங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்க முழுசா அனுபவிக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சோ நாம இப்போ இந்த Dare to Escape உள்ள என்டர் ஆகியாச்சு. உள்ள ஆம்பியன்ட்லாம் இப்படிதான் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது 2 பேரும் என்னோட தம்பிங்க. இவனுங்க கூட தான் நான் இந்த Dare to Escape எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கேன். சோ டேய் 2 பேரும் சென்னையில ரொம்பவே புதுசா வித்தியாசமா ஒரு இடத்துக்கு கூட்டு போன்னு சொன்னீங்கல்ல, கூட்டு வந்துட்டேன். எப்படி இருக்கு பாக்குறதுக்கு உங்களுக்கு? கேம்ஸ்ல தான் பாத்துர்க்கேன். பசல்ஸ் ஆகுதுல. ஓகே. போனா தான் தெரியும். நீடா தம்பி? நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். பாக்குறதுக்கு கொஞ்சம் பயங்கரமா இருக்கு. உள்ள போனா எப்படி இருக்கு? பயங்கரம் கிடையாதுடா. இது வந்து சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஆடலாம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எங்க போனாலும் மொபைல்ஸ் தான் நோண்டிட்டு இருக்கோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம எல்லாரும் இன்டராக்ட் பண்ணி ஆட முடியும். சோ உங்களுக்கும் சொல்றேன், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஒரு வேல்யூபிளான டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நிறைய பிளேஸ் தேடிட்டு இருப்பீங்க. அது ஃபன்னாவும் இருக்கணும், இன்னொன்னு த்ரில்லிங்காவும் புதுசான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணும் அப்படின்றது தானே எல்லாரும் நினைப்போம். அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இந்த Dare to Escape. சோ உள்ள நாங்க இப்போ ஒரு சைக்கோ த்ரில்லர், தம்பி சைக்கோ படம் நிறைய பார்ப்போம், சைக்கோ த்ரில்லரை போய் ஃபேஸ் பண்ணிட்டு அங்கிருந்து நம்ம எஸ்கேப் ஆக போறோம். அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. சோ அங்க உள்ள போயிட்டு எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத வெளியே வந்து உங்கள்கிட்ட சொல்றேன். வாங்க. இது வந்து அடாப்ஷன் கூட ஒண்ணு. இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் தான் மினிமம் அதுல எவ்வளவு பேர் ஆடணும்? அட்லீஸ்ட் வந்து ஒரு 15 ஆவது இருக்கும். 15 மெம்பர்ஸ் அவ்வளவு பெரிய விட உள்ள இருக்காங்க. கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இது ரெண்டு குரூப்பா பிரிச்சிட்டு இன்டராக்ட் பண்ற மாதிரி வரும். 2 குரூப். சோ இந்த கார்ப்பரேட் ஈவென்ட்ஸ்னா எஸ் கார்ப்பரேட் ஈவென்ட்ஸ்க்காக நாங்க ரெடி பண்ணதா இது மேக்ஸ். ஓகே, அப்ப நம்ம தம்பி இதே போயிடலாம். ஓகே தானே? ஆக்சுவலா நாங்க சைக்கோ கிட்னாப் தான் நாங்க போறோம். சோ இதுல பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது எப்படி இப்போ ஆக்சுவலி இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா இருட்டா தான் இருக்கும். ஓகே போறீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. அவங்க சைக்கோல பாக்குறாங்க படம். இது ரெண்டுமே இருட்டா தான் இருக்கும். ஓகே, இந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிகின் தி பாஸ் எடுத்துட்டோம்னா நீங்க வந்து ஒரு ஹைலைட் ஆக்சுவலா இப்போ நம்ம கிட்ட தீம் ஃபுல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதை நம்ம ரிவீல் பண்ண முடியாது. ஏன்னா அது ரிவீல் பண்ணா வந்துட்டு உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காம போயிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், உள்ள போகும்போது நீங்க மட்டும் தான் உள்ள போகணும், வேற எதுவுமே கொண்டு போக கூடாதுட்டாங்க. சோ அதனால நான் எல்லாத்துக்கும் மொபைல் போனு, ஸ்மார்ட் வாட்ச் எல்லாத்தையுமே நான் வாங்கிட்டேன். ஆக்சுவலா இதெல்லாம் வாங்கியாச்சு, எல்லாமே காஸ்ட்லியே என்ன ஆகும்னு நினைப்பீங்க. அதுக்கும் அவங்க பெஸ்டான ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. சோ இது எல்லாத்தையும் வந்துட்டு ரொம்ப சேஃபா செக்யூரா பிளேஸ் பண்றதுக்கு நமக்கு வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு டிரா கொடுக்குறாங்க. சோ அதுல நம்மளே நம்மளோட திங்ஸ் எல்லாத்தையும் பிளேஸ் பண்ணிட்டு கீயை வச்சு லாக் பண்ணிட்டு ஸ்பேர் கீ முதற்கொண்டு நீங்களே உள்ள கொண்டு போயிருங்க அப்படின்றாங்க. அதாவது உங்களோட பொருட்கள் உங்களோட சேஃப்டில உங்ககிட்டயே இருக்கட்டும், எங்க கிட்ட எதுவுமே தேவையில்ல. இந்த கீயை நீங்க தொலைச்சிட்டீங்கன்னா இதை நாங்க உடச்சுதான் எடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ தூரத்துக்கு உங்களோட பொருள் எல்லாத்துக்கும் சேஃபா செக்யூரா நீங்க பொருளை பத்தி கவலையே பட தேவையில்ல. உள்ள போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் அனுபவிங்க அப்படின்னு சொல்றாங்க. இது செம்மையான ஒரு விஷயம். சரி வாங்க உள்ள போய் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். பட் உள்ள என்னெல்லாம் இருந்ததுன்னு நிச்சயமா சொல்ல மாட்டேன். ஸோ வாங்க எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். ஸோ கடைசியில் அது வந்து
பாப்பாவை காப்பாத்திட்டோம். இந்த சைக்கோ தீம்ல உள்ள போனது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஆக்சுவலா நிறைய இடத்துல வந்துட்டு செம்ம கன்ஃபியூஷன் ஆகி செம்ம ஃபன்னா போச்சு அப்படின்னு சொல்லணும். நான் சத்தியமா எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமா ஒன் மோர் திங், உள்ள நான் போயிட்டு வந்து இப்போ வந்து 1 hour 10 minutes ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. 1 hour எனக்கு எப்படி போச்சு அப்படின்றத சத்தியமா தெரியல. ஆக்சுவலா நீங்க என்ன ஃபீல் பண்ண, நீ என்ன ஃபீல் பண்ண சொல்லு. போனதே தெரியல. அந்த சாக்கு வந்து கரெக்டா இருந்தா அதெல்லாம் ரொம்ப இப்போ பேசுறது லாக்குன்னு சொல்றது உள்ள இருக்கிற அந்த ரிடில்ஸ். ஸோ உங்களுக்கு தெரியாது, உள்ள வந்தாலும் தெரியும். நீ சொல்லு, உன்னோட எப்படி இருந்துச்சு? எனக்கு கொஞ்சம் த்ரில்லிங்கா சூப்பரா இருந்துச்சு. நாங்க உள்ள பாத்தீங்கன்னா செம்ம ஃபன் ஃபில்டா போச்சு. அதுவும் வந்துட்டு வெளியே இருந்துட்டு வாக்கி டாக்கி மூலமா வந்துட்டு அசஸ் பண்ணுவாங்க. சில நேரத்துல நமக்கு வந்து க்ளூ கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல அப்ப அந்த அண்ணா இன்டராக்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நாங்க ஃபன்னு தான் வச்சுக்கோங்க, செம்ம ஃபன் லோடடு. ஆக்சுவலி ஒர்த் ஃபார் மணி அப்படின்னு சொல்லுவேன். நம்ம வந்துட்டு இன்டராக்ட் பண்ண முடியாது. இங்க ஏன்னா உள்ள வந்துட்டு ஒவ்வொரு விஷயம் இந்த குழந்தைய தான் எனக்கு காப்பாத்துறது. சோ அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு, செம்ம ஃபன்னா இருந்துச்சு, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அதான் சொல்றேன்ல, எனக்கு வந்து இந்த 1 hour டைமிங் போனதே தெரியல. எனக்கு இப்போ எப்படி தோணுதுன்னா அடுத்தடுத்து இருக்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்ல இருக்கேன். கண்டிப்பா அந்த குடோன் திங்னா நம்ம நிறைய பசங்களை கூட்டிட்டு வந்து ஒரு டைம் விளாண்டே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓவரால் செம்மையா இருந்துச்சு. இப்போ இந்த அதாவது இந்த D2E Dare to Escape இங்க இருக்கவங்க கிட்ட இதை பத்தி நிறைய விஷயங்கள் பேசலாம், நிறைய நீங்களும் தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி ஒரு சூப்பரான டே, செம்மையான வீக்கெண்டு. வைபுக்கு வந்து பஞ்சமே கிடையாது. அவ்வளோ சூப்பர் வைபிங்கா, செம்ம என்கேஜ்மெண்டா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தது. நிச்சயமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி கூட, கோலீக்ஸ் கூட, உங்க லவ்டு ஒன்ஸ் கூட வந்தீங்க அப்படின்னா சத்தியமா செம்ம சர்ப்ரைசிங்கா, செம்ம சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸோட வெளில போவீங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இந்த ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்க்கும்போது அதுல இருக்கிற மாதிரியே நம்ம இருந்தா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு கனவா இருக்கும். எனக்கும் ரொம்ப நாள் இருந்திருக்கு. அதுல எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில் ஆன மாதிரியான ஒரு ஃபீல், எனக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் இவ்வளோ நேரம், அதாவது 1 hour எப்படி போகுது அப்படின்னு சத்தியமா தெரியாது. அது வந்துட்டு நீங்க உள்ள போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது மட்டும்தான் அது புரிய வரும். ஏன்னா இந்த 1 hour டியூரேஷன் அப்படின்றது எனக்கு என்னமோ 10 நிமிஷம் போன மாதிரி தான் இருந்துச்சு. ஹானஸ்ட்லி நான் சொல்றேன். ஏன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல கூட நீங்க போயிட்டு வந்து கூட சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்துட்டு எனக்கு 10 minutes தான் ஆன மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள டைம் போயிருச்சான்னு. ஏன்னா அந்த ஒவ்வொரு ரிட்டலையும் நீங்க சால்வ் பண்றதுக்கும் ஒவ்வொன்றையும் வந்துட்டு நீங்க அன்லாக் பண்ணி உள்ள நீங்க போறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா such a wonderful experience. இது நான் இவ்வளவு தூரத்துக்கு சொல்றதை விட ஒன்ஸ் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாத்தீங்க அப்படின்னா செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் கேரண்டி. ஸோ வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க, நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல D2E யோட எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன். எங்க லொக்கேட் ஆகிருக்கு, இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஐடி அப்படின்ட்டு ஒட்டுமொத்த விஷயத்தையும் நான் கீழே கொடுக்குறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கார்பரேட் ஈவெண்ட்ல தொடங்கி சர்ப்ரைஸ் பார்ட்டி நீங்க கொடுக்க போறீங்களா, இல்ல உங்க லவ்டு ஒன்ஸை ரொம்பவே எக்ஸைட்டா ஃபீல் பண்ண வைக்க போறீங்களா, ரொம்பவே சஸ்பென்ஸ்ஃபுல்லான விஷயத்த ரொம்ப த்ரில்லிங்கா ஒரு புதுமையான ஒரு இடத்துல கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நிச்சயமா வந்துட்டு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு ரீயூனியன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேதர் ஆக போறீங்க, எங்க போகலாம் அப்படின்னா இன்னும் போரிங்கா பழைய இடத்துக்கு, அதாவது பீச்சுக்கு போறதுன்னா ஒரு பார்ட்டிக்கு பார்க்குக்கு அப்படின்னு போகாம இங்க நீங்க வரும்போது வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் சொன்ன மாதிரி இந்த குடவுன் டீம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் 10-15 பேர் வேணும். அதனால ஒட்டு மொத்தமா நீங்க உங்களோட கார்பரேட் ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே ஒர்க் பண்ணிட்டு சாட்டர்டே சண்டே எங்கப்பா போறது? ஏன்னா எல்லா இடத்துக்கும் போயிட்டோம் ஐடி பீப்புள். ஸோ போகாத இடம் எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா நான் இந்த இடத்த சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த Dare to Escape ஒரு சூப்பரான உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாம ஒரு ஈவெண்ட் மாதிரி உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஃபுட் வேணுமா அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க, அதுக்கு ஒரு பேக்கேஜ் வச்சிருக்காங்க. ஸோ வந்துட்டு சர்ப்ரைஸ் ஈவெண்ட், சர்ப்ரைஸ் எலமெண்ட் கொடுக்கணுமா, அதுக்கு ஒரு பேக்கேஜ் இருக்கு. இப்படி நீங்க என்னெல்லாம் வேணும்னு சொல்றீங்க அது எல்லாத்தையும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு இன்னும் வெயிட் பண்றீங்க? நிச்சயமா ஒரு வீக்கெண்டுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, அதாவது இந்த சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும். ஏன் அப்படின்னா முக்கியமா இங்க வந்து உள்ள வந்து பயப்படுற மாதிரியான விஷயங்கள்லாம் இல்ல, எல்லாமே உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரியும் எல்லாரும் இன்டராக்ட் பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கிறதுனால இது ஒரு சூப்பரான ஸ்பாட்னு சொல்லிட்டு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் ஒன் மோர் திங் பாத்தீங்கன்னா, இந்த வீடியோவை நம்ம சேனல் மூலமா பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ்ஃபுல் ஆஃபர் ஒன்று போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க இந்த நான் உள்ள போன பாத்தீங்களா, இந்த தீம்ல எந்த தீம்ல வேணாலும் ஆடுங்க.
60 நிமிஷம் டைம் தராங்கல்ல, 15 மினிட்ஸ்க்குள்ள நீங்க கம்ப்ளீட் பண்ணி வெளியே வந்துட்டீங்க எந்த க்ளூவும் இல்லாம அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான கிஃப்ட்ஸ் வந்து இவங்க வந்து கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேனல்ல பார்த்துட்டு விக் வாய்ஸ் மூலியமா தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்துட்டு வீடியோவை காட்டி சொன்னீங்க அப்படின்னா உள்ள போய் ஆடுங்க, உங்க திறமையை ஒட்டுமொத்தமா வெளிப்படுத்துங்க. 15 மினிட்ஸ்ல க்ளூ இல்லாம வெளியே வாங்க, சர்ப்ரைஸ் கிஃப்ட வாங்கிட்டு ஜாலியா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவேன். சோ ஒட்டுமொத்தமா இந்த வீடியோ வந்துட்டு நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிட்டு பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே போல இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்ததுன்னா எப்படி இருந்தது அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. நிறைய பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவோட கூடி சீக்கிரம் நினைக்கிறேன். டடா, பை, see you to the next video.